டிவிகேல ஒரு 4 முக்கியமான தலைவர்கள் எடுத்துக்கிட்டான் விஜய் அவர்களுக்கு அப்புறம். 1 புஷி ஆனந்த், இன்னொன்று அருண்ராஜ், 3 நிர்மல்குமார், 4வது நம்ம ஆதவர்ஜுனா. இந்த 4 பேருக்கு மினிஸ்ட்ரி கிடைக்கும்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக கிடைக்கும்ண்ணா. ஓகே, 4 பேருக்கு என்னென்ன மினிஸ்ட்ரி நீ இருந்தால் கொடுப்பேன்? நீ விஜய் சீட்ல இருந்து என்ன கொடுப்பேன்? ஆதவர்ஜுன் அவர்களுக்கு புஷி ஆனந்த் அவர்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரே கொடுக்கலாம். டிரான்ஸ்போர்ட் இல்ல, அது ஆக்சுவலா வந்து ஒரு பெரிய போஸ்ட் அது. அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமான நிறைய கேஸ் வாங்கினதும் அந்த ஆமா, அப்படி இருக்கும்போது அவர் வந்து துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் கொடுக்கலாம். அது மனசுல யோசிக்கிறியாடா? எப்படி பார்த்தாலும் அந்த கட்சியில இருந்தானே ஒரு ஆள் வந்து அவங்க எவ்வளவு சீட்டு வித்தியாசம் அப்படி போறாங்க அப்படின்னு அப்படி பார்த்தோன்னா அவர் தானே கூடயே இருந்து அவ்வளவு தூரம் பண்ணாரு. டிரான்ஸ்போர்ட் கொடுப்ப டெப்டி சிஎம் கூட டெப்டி சிஎம் அவர் கொடுக்க வாய்ப்பு இருக்கு நிறையவே. அவருக்கு ஆதவுக்கு அது வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் தானே அவரு. கண்டிப்பா விளையாட்டு தான் கொடுத்தாங்க. அவரு ராஜ்மோகன்லாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் வந்து எப்படியும் செய்தி தொடர்பாளர் அப்படி கொடுக்கலாம், இல்ல எஜுகேஷன் அந்த மாதிரி கூட மக்கள் தொடர்பு துறை கொடுத்தா அவங்களுக்கு. ஓகே, அதே போல நிர்மல்குமார் அண்ணா வந்து ஐடி மினிஸ்டர் படிச்சவரு. ஸோ அதனால அவருக்கு வந்து அந்த போஸ்டிங்ல தகவல் தொழில்நுட்பத்துறை மாதிரி கொடுத்தா அப்படி கொடுக்கலாம். இல்ல வேளாண்மை இந்த மாதிரிலாம் கூட நிறைய இருக்கு. ஸோ நல்லா தெரிஞ்ச ஒரு பர்சன், நல்லா படிச்ச ஒரு பர்சனுக்கு வந்து அக்ரிகல்ச்சரும் தெரியும், சயின்ஸை பத்தியும் தெரியும் அப்படின்னும் போது இதுக்கப்புறம் இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்க அப்படின்ற. இப்போ அருண்ராஜன் இருக்கார்ல, அவர் கிட்டத்தட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலோட நல்லா படிச்சு சர்வீஸ்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து இவரு அதை கிட்டத்தட்ட அருண்ராஜன் அன்னைக்கு இந்த டிபார்ட்மெண்ட் எது சொல்லுவார்? எஜுகேஷன் கொஞ்சம் மோஸ்டா தோணுது. கரெக்ட், சூப்பர். ஏன்னா அதுதான் இப்போ நமக்கு இதுக்கப்புறம் இருக்கிற மக்கள் வந்து எப்படி படிக்கிறாங்கன்றது ரொம்ப மெயின் இது. ஏன்னா நீட் அப்படின்னு சொல்லி நம்ம என்னதான் ஒரு பக்கம் நம்ம அரசியல் அதுல ஒரு மாயம் போயிட்டு இருந்தாலுமே நம்ம ஸ்கூல் குழந்தைங்களை வந்து படிக்க வைக்கிறதுல இந்த சிலபஸ் மாற்றம் வேணும்னு சொல்லி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இது எல்லாமே அவங்க வந்து பார்க்கணும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வேலை கிடைக்கிறதுல அந்த ஒரு இதுவாக இருக்கட்டும். ஐடி நிறையா அதர் ஸ்டேட்ஸுமே இப்போ போயிட்டுருக்குது. அதை நம்ம மறுபடியும் நம்ம ஸ்டேட்ஸ் கொண்டு வரணும். இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கிறதால இவங்க நல்லா ஒரு படித்த பர்சனாகவும் இருக்கலாம். ஏன்னா அந்த கட்சியில் நிறைய பேர் இருக்காங்க அப்படி முக்கால்வாசி படித்தவங்க. ஆமாம், அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம அப்படி கொடுத்தது இல்லை. சூர்யா ரொம்ப பாஞ்சிட்டு இருக்க விவசாயம், நீ விவசாய குடும்பம் நல்லா எங்களுக்கு தெரியும். தஞ்சாவூர் வேற ஒன்று பூர்வீகம். செங்கோட்டையன் என்ன, அந்த 4 பேரை நான் ஒருத்தர் மட்டும் பிரித்து தனியாக வச்சது காரணம் 5வதா செங்கோட்டையன் வேண்ட கேட்கணும் அப்படின்னா. விவசாயத்துறைன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு செங்கோட்டையன் பர்ஃபெக்டாக இருப்பார் நினைக்கிறியா? செங்கோட்டையன் பர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. அதையும் தாண்டி ஆமா என்ன நீங்க என்ன ஜெயிக்கவேல ஒரு சீட் விட அதுக்குள்ள அமைச்சரவை பட்டியலை ரெடி பண்ணி கேள்விப்பட்டேன் நிறைய. செங்கோட்டையன் தாண்டி எங்காலும் நிறைய நல்ல வாய்ப்பு இருக்கு. விஜயசரவணன் தஞ்சாவூர் தொகுதியில் ஜெயிச்சிருக்காருல்ல. நீ விடப்பட்ட போல இருக்கு. இல்ல அவர் நல்லா இல்ல அவர் நல்லா விஜயசரவணன் பார்த்தாருன்னு யார் அந்த பையன்? இல்ல அவர் நல்லா சப்போர்ட் பண்ணுவாரு. விவசாயம் கொஞ்சம் இதா இருக்கும். ஏன்னா அவரு டெல்டா சைட்ல இருக்கிற வசி அவருக்கு அந்த இதெல்லாம் தெரியும். அதாவது உள்ளூர் மக்களோட கலந்த பிணைப்புனால ஈஸியா கஷ்டங்கள் புரிஞ்சு. ஓகே, மக்கள் வந்து இதனால கஷ்டப்படுறாங்க, தண்ணி இல்லாம கொஞ்சம் இது அதெல்லாம் அவர் வந்து யோசிச்சு நல்லா முடிவு எடுப்பாரு. அதனால சரி அவர் கொடுக்கலாம்.